இப்போ இந்த புதினாலாம் எடுத்தாச்சு, செடியிலிருந்து கிள்ளி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு பறிச்சாச்சு. சரி, சமையலுக்கு ரெடி ஆகிக்கலாம். எங்கள் வீட்லேயே வச்சு புதினா சட்னிக்கு போதும் 3 பேர்த்துக்கு அளவாக இது சரியாக இருக்கும். சட்னிக்கு இதைய நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம். உணரட்டும். இப்போ இரும்பு சட்டியில் வறுக்க போகிறேன். கடலப்பருப்பு, கொட்டை, கடலப்பருப்பு போட்டு உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இது ஏற்கனவே நெய் வேவிச்ச கடாயி, அதனால் அதிலேயே போட்டுட்டேன். இந்த நெய் இருக்கிறதா இதெல்லாம். இது என்னமோன்னு நினச்சிக்காதீங்க, இது நெய்யோடைய அந்த துகள் தான். இதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்குது, நெய் போட்டு வறுத்த மாதிரியே. அதனால் நான் அதுக்குள்ளேயே போட்டுட்டேன். மிளகாய் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும், இதுக்கு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சு. இந்த புளி 2 கொட்டை அளவு தண்ணியில் நனைச்சி போட்டுக்கணும். அது இதுலேயே போடுங்க. இது தனியாக கூட வச்சுக்கலாம். இந்த புதினா தழையை இதில் போட்டுருங்க. போட்டு ஒரு 2 ஊற்று, ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு 2 வணக்கினா போதும். 2 வணக்கி தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு. தேங்காய் நான் பச்சையாகவே போட்டுக்கலாம். தேங்காய் உங்களுக்கு நான் காட்டுறேன், அளவு எடுத்து வச்சுட்டு நான் காட்டுறேன். 1 மூடி தேங்காய் போட்டு 1.5 மூடியும் போடலாம். ஆனால் கீரை, அதாவது புதினா தழை இதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுக்கு வந்து இதுதான் ஓகே. இது பாருங்கள், எங்கள் வீட்லேயே இருந்தங்காட்டி முளைப்பு கீரை மாதிரி தலை சின்ன சின்னதாக இருக்க பார்த்தீங்களா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதினா உள்ளே போட்டாச்சு. இப்போ புதினா உள்ளே போட்டு 2 வணக்கு. கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வணங்கிடுச்சு, அது 2 ஸ்பூனு. கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூனு, அதில் 2 இதில் 2. கீரை பாருங்கள், முளைப்பு கீரை மாதிரி இருக்குது, எங்கள் வீட்லேயே பிடுங்கினங்காட்டி அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தலை பெருசு எப்பவும் வாங்கக்கூடாது. புதினால சிறிய தலையாக பார்த்து வாங்கணும். காரம் கம்மியாக தான் போடணும், அது டேஸ்ட் வரும். 2 வரமிளகாய், உப்பு, புளி நான் 2 கொட்டை அளவு நனைச்சி போட்டேன், அதை பார்த்துருப்பீங்க. உப்பு, தேங்காய் 1 மூடி 1.5 மூடி சேர்த்துலாம். அதை நான் திருகிட்டு உங்களுக்கு அந்தளவு காமிக்க தேங்காய் சிலவிட்டு. இது உப்பும் சேர்த்து வறுத்துட்டேன். இது இரும்பு வடிச்சட்டியில் வறுக்கிறதுனால உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. சரி, தேங்காய் வந்து 1 மூடியும் போடலாம், 1.5 மூடியும் போடலாம். ஆனால் எல்லாத்துக்கும் இதே அளவு வச்சிங்கனாவே சரியாக இருக்கும். சரி, நான் அதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட தேங்காய் அளவு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டுட்டேன், அரைச்சிடலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது தேங்காய் வறுத்த பொருட்கள். இதில் வந்து அப்படியே தேங்காய் கொட்டி, பச்சை தேங்காய் தான், வறுக்கவெல்லாம் இல்லை, அப்படியே கொட்டி அரைச்சிட்டோம்னா கெடுறதே இல்லை. மத்தியானம் 3 மணி வரைக்கும் கெடாது. ஏன்னா அது வறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனோட தேங்காய் வந்து கெட்ட கொழுப்பாக மாறிடுதுங்கிறதுனால நான் வறுக்கிறதில்ல. நீங்கள் அது அவங்கவுங்க இஷ்டம், வேணால் வறுத்துக்கலாம். ஆனால் பச்சையை போட்டால் தான் இந்த டேஸ்ட் கிடைக்கிதுப்பா. தேங்காய் 1.5 மூடி அளவுக்கு திருவியிருக்கிறேன். மருவாமனையில் சின்ன சின்னதாக துருவி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டேன். சட்னி ரெடி. அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போது சட்னி ரெடி பாருங்கள். இந்த அளவில் அரைச்சோம்னா சரியாக இருக்குது. இன்னுமே கொஞ்சம் ட்ரையாக அரைச்சிருக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டேன். இதை விடவே கம்மியாக பருன்னு அரைக்கணும். கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நானே கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி முந்தின ஸ்டேஜுக்கு எடுத்துடணும். கொஞ்சம் பரபரன்னு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஊற்றிருக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக பிடிச்சி, ஆனாலும் டேஸ்ட் இருக்கும். ட்ரையாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் இருக்கும். பருன்னு அரைக்கணும். இதுவே பரபரன்னு இருக்குது, இதை விடவே பரபரன்னு அரைக்கணும். ஓகே, அடுத்து அதில் பார்க்கலாம்.